தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவேன் சிந்தைதனில் ஐந்தெழுத்தை செப்புவேன் பின்னால் நமக்கு ஒரு காரியம் கைகொள்ளலாம் அதாவது என்னம்மா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாய்ச்சி மலரும் நாடு மலரும் நாடு வரிக்கை பிளாமரமும் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு செழிக்கும் நாடு அறுத்தால் மறுதாள் நெல் விளையும். சரி அண்ணா, அறுத்தால் மறுதாள் நெல் விளையும்னா என்னம்மா? அதாவது அறுதாள் மறுதாள்ல நெல் விளையும் அப்படின்னா என்னம்மா?
அப்படியா? ஆமா. நீங்களும் ஒரு புலவர் தானே? அதாவது சரி, நம்ம கதிரை அறுக்கோம். ஆமா. அப்பிய காத்திய மாசம் நெல் நட்டு கருது அறுக்கும். ஆமா. அந்த வயலை நம்ம உழாம போட்டோம்னா சரி, அந்த அறுத்த தாள்ல மறுதாள் கதிர் வந்து நெல் விளையும், வளரும். அந்த நாடு எந்த நாடு? எந்த நாடு? அதுதான் அயோத்தி மாம்பட்டணம். அயோத்தி மாம்பட்டணம். சரி. அதாவது புலியும் புல்வாயும் ஒரு துறையில் நீர் அருந்தும் கீரியும் பாம்பும் ஒரு கிண்ணத்தில் பால் அருந்தும் அப்படின்னா புலிக்கு வந்து இந்த வெள்ளாடு என்ன உண்டு? ஒரு நேரத்து சாப்பாடு. ஆமா. ஏன்னா புலிக்கு வந்து வெள்ளாடு ஒரு நேரத்து சாப்பாடு. ஆனா அயோத்தி நாட்டிலே ரெண்டும் ஒரு துறையிலனா ஒரு குளத்திலயோ ஒரு ஆத்திலயோ சரி புலியும் வெள்ளாடும் ஒன்னா நின்று தண்ணி குடிக்கும். ஆமா, தண்ணி அருந்தும். அதுதான் புலியும் புல்வாயும் ஓர் துறையில் நீர் அருந்தும். அது மட்டுமா? என்னம்மா? கீரியும் பாம்பும் ஒரு கிண்ணத்தில் பால் அருந்தும். இந்த கீரிக்கு வந்து என்னம்மா அந்த பாம்பு என்ன உண்டு? பகை. ஆமா. கீரி பிள்ளை வந்து பாம்பை கண்டா துண்டு துண்டா கடிச்சு போட்டுரும். ஆமா. ஆனால் அயோத்தி நாட்டிலே என்னம்மா கீரி ஒரு கிண்ணத்துல பாலை வச்சா கீரி பிள்ளை ஒரு திக்க நின்று பால் இருந்தும் அந்த பாம்பு ஒரு தின்னு பால் குடிக்கும். அதுதான் கீரியும் பாம்பும் ஒரு கிண்ணத்தில் பால் அருந்தும். அப்பேற்பட்ட நாடு அயோத்தி மாம்பட்டணம். அந்த அயோத்தி நாட்டிலே சரி அதாவது முதலாக அந்த நாட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? என்னம்மா? அதாவது கோசலா நாடு. சரி. அதாவது கோசலா நாடு என்று சொல்வார்கள். அதிரச மகனாகப்பட்டவர் தசரச மன்னன். அப்ப அதிரச மன்னன் பார்த்தாரு, நம்ம மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும், தசரச மன்னனுக்கு கல்யாணம் முடிக்கணும் என்று கோசலா நாட்டிலே வந்து கோசலா தேவியை மனம் முடித்தார். மருமகளை மகனுக்கு தாலி கட்டி வச்சாரு. சரி. அப்ப கோசலா தேவி அப்பா நினைச்சாரு, என்னம்மா நம்மளுக்கும் ஆம்பளை பிள்ளை வாரிசு கிடையாது, நம்மளுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா கோசலா தேவி. அப்ப நம்ம தசரச மன்னனுக்கு சரி மாலையிட்டு கொடுத்திருக்கோம், இந்த நாடு நகரம் இனிமே நமக்கு வேண்டாம் என்று சரி கோசலாதேவியும் திருமணம் முடித்து கொடுத்து அந்த கோசலா நாட்டை சுவாமி தசரச மன்னனுக்கு சரி பட்டயத்தை மாத்தினார். அதுதான் அன்று முதல் இன்று வரைக்கும் அது அயோத்தி நாடு என்று சொல்றோம். அப்படி அயோத்தி நாட்டிலே என்னம்மா என் தாயாகப்பட்ட கோசலாதேவியும் தசரச மன்னனும் என்னம்மா அவர் எப்படி ஆண்டு வாரார் பாருங்க. என்னம்மா ஈராறு வாரிடம் மகை வாரிட நாட்டிலே தசரச மன்னனும் அம்மாள் கோசலாதேவியும் ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வரும்போது சரி கோசலாதேவிக்கு என்னம்மா குழந்தை என்பது கிடையாது. அப்ப பார்த்தால் அம்மா கோசலாதேவி சொல்றாங்க, என்னம்மா இந்த காலத்துல யாராவது ரெண்டாவது கணவனை கல்யாணம் முடிக்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் சுவாமி என் வயிற்றுல தான் ஒரு குழந்தை குட்டி என்பது கிடையாது, நீங்க ரெண்டாவது கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று அம்மா சொல்ல அதே காதிலே கேட்டு தசரச மன்னன் என்னம்மா இரண்டாவது ஒரு கல்யாணம் முடித்தார். கைகேசி நாட்டிலே சென்று அம்மாள் கைகேசியை திருமணம் முடித்தார். முடித்து அந்த அம்மாளோடு அரசாட்சி நடத்தி வரும்போது சரி அந்த அம்மாளுக்கும் ஒரு குழந்தை என்பது கிடையாது. யாருக்கு? கைகேசி அம்மாவுக்கு. அவங்களுக்கும் குழந்தை இல்லைன்னு உடனே என்னம்மா ரெண்டு மனைவிமார்களும் தசரச மன்னனை பார்த்து சொல்லுகிறார், என்னம்மா சுவாமி என்ன ரெண்டு பேருக்கு தான் குழந்தை குட்டி என்பது கிடையாது, தாங்கள் மூன்றாவது ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று
மூன்றாவது சரி சுமித்ரா நாட்டிலே சென்று தாய் சுமித்ரா தேவியை திருமணம் முடித்தார்கள். சரி அப்படி திருமணம் முடித்த உடனே என்னம்மா அப்படி 3 மனைவிமார்களோடு என்னம்மா அந்த அயோத்தி நாட்டிலே என்ன கோசலை கைகேசி சுமித்திரை ஆமா 3 தேவிமார்களோடு சரி அந்த அயோத்தி நாட்டிலே தசரத மன்னன் எப்படி ஆண்டு வாரார் பாருங்க. எப்படி அம்மா அங்க ஆலயங்கள் அத்தனைக்கும் பூசை செய்வார் துறைவழி போறவர்க்கு சும்மா வாங்கி நாட்டு தாயில்லாத குழந்தைகளை பால் மடமும் கட்டுவாரா பெரியவர்களை மதிப்பாரா சிறியவரை ஆதரிப்பார் தானே நல்ல தருமத்தோடு அம்மா தருமையோடு தானே மன்னன் ஆண்டு வாரா தசரத மன்னன் அயோத்தி நாட்டிலை சரி ஆலயங்கள் அத்தனைக்கும் 6 கால பூஜை செய்வார். தாயில்லாத குழந்தைகளுக்கு தானே பால்மடம் கட்டி வைத்தார். பெரியவர்களுக்கு அன்னதானம் சுரணதானம் நடத்தி வைத்தார். அது மட்டுமா என்னம்மா இப்படி தர்மம் சரி ஏகப்பட்ட தர்மம் என்ன தர்மம் செய்யணுமோ சுவாமி அத்தனை தான தர்மத்தோடு சரி அந்த அயோத்தி நாட்டை சுவாமி அரசாட்சி செய்து வருகிறார். இப்படி செய்து வரும்போது சரி பெரியவர்களை மதிப்பார். ஆமா சிறியவர்களை ஆதரிப்பார். இப்படி சுவாமி அயோத்தி நாட்டை ஆண்டு வருகிறார். ஆண்டு வரும்போது சரி சுவாமி 3 மனைவிமார்களுக்கும் திருமணம் முடித்து 12 ஆண்டு காலம். ஆமா ஆனா 3 தேவிமார்களுக்கும் குழந்தை என்பது கிடையாது. அப்போ என்னம்மா அந்த காலத்துல என்ன தெரியுமா கோசலா தேவி அரமனைக்கு போகும்போது கைகேசிக்கு தெரியாது. கைகேசி அரமனைக்கு போகும்போது சுமித்ரா தேவிக்கு தெரியாது. இப்படி ஒரு மனைவி வீட்டுக்கு போறது ஒருத்தருக்கு தெரியாது. இப்படி அரசாட்சி நடத்தி வருகின்றார் சுவாமி தசரத மன்னன். ஆமா அப்படி ஆண்டு வரும்போது இந்த அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? முதல்ல கவலை வாரது யாருக்கு வரும்? என்னம்மா அதாவது குடும்பத்துல ஒரு தாய் வயிற்றில் 4 குழந்தைய 5 குழந்தைய பிறகு அந்த குடும்ப பாரம் ஆம்பளை பிள்ளையா இருந்தா தகப்பனுக்குள்ளது தலை மகனுக்கு போகும். அதே நேரத்தில் அந்த குடும்பத்துல தலை பிள்ளை பொட்ட பிள்ளையா இருந்தா தாய் சுமைய தலை பிள்ளை பொட்ட பிள்ளை சமைப்பா. அதே மாதிரி அம்மா 3 மனைவிமார் இல்ல 2 பேருக்கும் குழந்தை என்பது கவலையே தெரியாது. சுவாமிக்கும் தெரியாது. சுவாமி என்ன செய்தாரு? மக்கள் மக்களோடு வாழ்ந்து வருகிறார். அப்ப இந்த அம்மா கைகேசி அம்மா நினைக்காங்க என்னம்மா நம்ம தங்கைமாரு 2 பேருக்கும் குழந்தை இல்லாத கவலை கிடையாது. நம்ம சுவாமிக்கும் குழந்தை இல்லாத கவலை கிடையாது. ஆனால் என்ன யாராவது நம்ம மாண்டு மடிந்து போனா என்ன நம்மளுக்கு பின்பதாக இந்த அயோத்தி நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே யாராவது கவலையா இருக்காங்களா? சுவாமி எந்த நேரம் பார்த்தாலும் காலையில ஒரு நேரம் ஊருக்குள்ள போறாரு. குதிரையில சுத்தி வராரு. மதியம் ஒரு நேரம் போறாரு. கருக்கல்ல ஒரு நேரம் போறாரு. மக்களை கண்ட உடனே சுவாமி சந்தோஷத்துல பழையபடி அரண்மனையில வந்து சிம்மாதனத்துல உட்காருதாரு. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே என்று சுவாமிக்கு கவலை இருக்கா? கவலை இல்லை, கிடையாது. என்று எந்த ஆயாகப்பட்ட அந்த கோசலா தேவி நம்ம ஒத்தியில போக கூடாது. தங்கையர்களை 2 பேரையும் அழைச்சிட்டு போனோம் என்று கைகேசி சுமித்ரா தேவி 2 தங்கையர்களை அழைத்துக் கொண்டு தாய் அம்மா கைகேசி எங்க வாரா பாருங்க அப்படியே சுவாமி தசரத மன்னன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வருகிறார்கள். எப்படி வராங்க பாருங்க? 3 தேவிமார்களும் அங்க குனிந்த தலை நிமிராமலை குணமுடனே ஐயாகி வாரார். அக்கா தங்கையும் 3 பேரும் அன்புடனே ஒன்று சேர்ந்து பெருமானே தெரு கடந்து தசரதனும் அரண்மனைக்கு தாயிமார்கள் 3
அரண்மனையிலே வந்து அக்கா தங்கை 3 பேரும் அடகதவை தட்டுறாங்க. சரி. அப்பன் தசரத மன்னன் பார்த்தார். என்ன ஒரு நாள் இல்லாத திருநாளாக இன்னைக்கு அடகதவை தட்டக்கூடிய காரணம் என்ன என்று தசரத மன்னன் எழுந்தரித்து அரண்மனையில் இருக்கக்கூடிய அடகதவை திறந்தார். அப்ப அம்மா கைகேசி அம்மா அப்படியே 2 கரம் எடுத்து வணங்கி குனிந்ததல நிமிராம சுவாமி முன்னால அந்த அம்மா நிக்காங்க. 2வது கைகேசி, 3வது சுமித்திரை. என்ன மாதிரி கேள்வி கேட்டா எனக்கு அதே மறந்து ஆகையினாலே 3 பேர்களும் நிக்கதை சுவாமி கண்டார். கண்ட உடனே அப்ப தசரத மன்னன் என்ன நினைக்காரு, ஒரு நாள் இல்லாத திருநாளாக அக்கா தங்கை 3 பேரும் வரிசையா வந்து நிக்கக்கூடிய காரணம் என்ன? என்னமோ மனசுல 3 பேருக்கும் தோண்டி இருக்கு. இன்னைக்கு கேட்க வந்திருக்காங்க. உடனே என்ன அங்க தேவிமார்களே வருக 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 வந்து உட்காருங்க உட்காருங்க சொன்ன உடனே சுவாமி சிம்மாதனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கோசலை, கைகேசி, சுமித்திரை. இந்த 3 அம்மாமாரும் சுவாமி பாதம் பக்கத்துல தலை குனிஞ்சி வணங்கி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கைகேசி அம்மாவை பார்த்து தசரத மன்னன் கேட்கார், என்னம்மா அம்மா கைகேசி ஒரு நாள் இல்லாத திருநாளாக என்னம்மா இன்றைக்கு அக்கா தங்கை 3 பேரும் ஒன்று சேர்ந்து இப்படி அரண்மனைக்கு வரக்கூடிய காரணம் என்ன? அம்மாய கைகேசி நீ வாடங்காத திருமுகமோ வாடி மீக இருப்பதென்ன சோராத திருமுகமோ சோர்ந்து மீக இருப்பதென்ன அக்கா தங்கை 3 பேரும் அக்காதங்கை 3 பேரும் ஒன்றா சேர்ந்து என்னுடைய அரண்மனைக்கு தாங்கள் தேடி வந்த காரணம் என்ன என்று சுவாமி தசரத மன்னன் கேட்ட உடனே அப்ப இவங்க கைகேசியும் சுமித்திரையும் கம்முன்னு இருக்காங்க. இந்த அம்மா எல்லாத்துக்கும் மூத்தம்மா கைகேசி அம்மா என்னம்மா அக்கா தொடைய தட்டி விடுதா. உடனே கோசலா தேவி என்ன சுவாமி என்ன அவனிய 56 தேசத்திற்கும் அதிபதியாகப்பட்டனும். ஆனால் என்ன அயோத்தி மாம்பட்டணம். இந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே நாடிருந்து நகரிருந்து நாளாக செல்வம் இருந்தும் ஆனா பொன்னிருந்தும் பொருள் இருந்தும் நம்மளுக்கு ஒரு பூமியாள பிள்ளை இல்லையே சுவாமி எனக்கு ஒரு குழந்தை இல்லையே சுவாமி என்ன அயோத்தி நாட்டில நாங்க என்ன பாவம் செய்தோம் என்று இந்த அம்மா குழந்தை இல்லாத குறைகளை சொல்லுதாங்க. எப்படி சொல்லுதாங்க பாருங்க. எப்படி அம்மா சுவாமி என்ன அயோத்தி நாட்டிலே என்ன நாம் பிச்சைக்கு தான் வந்தவரை
சுவாமி என்ன இந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே சரி ஆண்டிய ஏசினேனோ அந்த நிற பேசினேனோ அந்த நிற பேசினேனோ ஒத்த குறைத்தேனோ குறமரக்கா அளந்தேனோ அணிந்தேனோ என்னம்மா குறமரக்கா அளந்தேனோ அளந்தேனோ வைத்திருந்த அடைக்கலத்தை வயரெறிய செய்தேனோ ஆமா என்ன வைத்திருந்த அடைக்கலத்தை வயரெறிய செய்தேனோ அப்படின்னா என்னம்மா தெரியலையோ அம்மா சாயண்டுக்காரம்மா சொல்லுங்க குடத்துக்காரங்க தான் கேட்கணுமா ஆமா அதான உங்களுக்கு தான் எடுத்துருமே ஆகையினாலே என்னம்மா அதாவது என்ன வைத்திருந்த அடைக்கலத்தை நான் வயரெறிய செய்தேனோ அப்படி என்றால் என்னம்மா நம்மளுக்கு ஒரு அக்கா இருக்கு வீடு தந்திருக்காங்க ஆமா அந்த வீட்டுல இருக்கமல்லவா ஆமா அதுல ஏதாவது ஒரு பொருளை நம்ம களவாண்டு போயிட்டா சரி அந்த அக்கா என்ன சொல்லுவாங்க அதாவது என்ன பாவம் வில்லுக்காரருக்கு தங்க இடம் கொடுத்தோம் வீட்டுல இருந்த பொருளை தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த அக்கா வைத்தறிச்சப்படுவாங்க அதுக்கு தான் வைத்திருந்த பொருளை வயரெறிய செய்தேனோ ஒத்த குறைத்தேனோ குறமரக்காலந்தேனோ பட்டர நெல்லுல பதறச்சாவி கலந்தேனோ பட்டர நெல்லுன்னா என்னம்மா விவசாயம் பண்ணி நம்ம கதிர அறுத்து நெல்லை குமிச்சு போடுறோம் ஆமா அதுல வந்து இப்ப 50 கோட்டை நெல் இருக்குன்னா அதுல ஒரு கோட்டை சாவியை கலந்துருவோம் ஆமா அதுக்குத்தான் பட்டர நெல்லுல பதறச்சாவி கலந்தேனோ மொட்டநாளி மரக்கா கொண்டு போட்டளந்த தோசம் உண்டோ மொட்டநாளி மரக்கான்னா இப்போ 15-20 ஆளுக்கு நம்ம கொத்து அளந்து போடுறோம் ஆமா நெல்ல கொத்து அளந்து போடுறோம் அப்படி அளந்து போடும்போது என்னம்மா அம்பாரத்துல மரக்கா அப்படி பூத்த மாதிரி இருக்கும் ஆமா டக்குனு தட்டிடுவாங்க ஆமா மரக்கா மொட்டையா தான் இருக்கும் ஆமா மரக்கா நிறைய புல்லா நெல் இருக்காது ஆமா இருக்காது அதுதான் மொட்டநாளி மரக்கா கொண்டு போட்டளந்த தோசம் உண்டோ ஆமா தோசம் உண்டோ அந்த நிறைய ஏசினேனோ என்னம்மா அது மட்டுமல்லாம என்ன தாயில்லாத குழந்தைகளை தலையிலட்டி அடித்தேனோ அதான் சொல்லுவாங்க என்ன பாவனாலும் செஞ்சிடலாம் தாயில்லாத குழந்தைய மட்டும் ஏசவும் கூடாது பேசவும் கூடாது அதை தலையில அடிக்கவும் கூடாது அந்த பாவம் தான் பொல்லாத பாவம் அந்த அம்மா அதையும் சொல்லுதாங்க தாயில்லாத குழந்தைய தலையிலட்டி அடித்தேனோ அது மட்டுமா என்ன சுவாமி இந்த அயோத்தி நாட்டில மேலும் என்ன குறை இருக்கு பாருங்க என்னம்மா ஆனா இந்த அரத்து பெண்கள் எல்லாம் சரி என்ன அயோத்தி நாட்டிலே ஆமா ஆனா 1000-10,000 பெருக்களுக்கும் ஆமா அதிபதியாக இருக்கக்கூடியது தசரத மன்னன் சுவாமி வெளியே வாராருன்னா 10,000 தெருக்களிலும் அப்படியே இரு கரம் எடுத்து வணங்குவாங்க அப்படி உங்க பின்னால என்ன ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு நாங்க 3 பேரும் ஒன்னா வந்தா ஆனா என்ன சொல்லுவாங்க என்னம்மா பெரிய பட்டத்து இளவரசி 3 பேருக்கும் புள்ள கிடையாது சரி அவர் சுவாமி வாராருன்னு அவங்க பின்னாடி 3 பேரும் வாராங்க ஆமா வாராங்க எங்க பாட்டுல வீட்டுல இருக்க வேண்டியதானே ஆமா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசுவாங்க ஆகையினால சுவாமி என்னம்மா இந்த அயோத்தி நாட்டிலே எங்களுக்கு என்ன குறை இருக்கு பாருங்க என்னம்மா எங்களுக்கு என்ன குறை இருக்கானால் என்னம்மா கண்ணு நல்ல புளியம் மாறும் கவுரோடும் ஆலம் மாறும் கண்ணுரையும் காயாமல் கவுரோடி என்ன பண்ண பிஞ்சி நல்ல புளியம் மாறும் பெண்ணல்லாடும் ஆலம் மாறும் பிஞ்சிலையும் காயாமர
கண்ணுல காயாம நாங்க உரோடி என்ன செய்ய என்ன செய்ய எங்களுக்கு பிஞ்சி புளிய மரம் பின்னலாடும் ஆலமரம் ஆலமரம் நாங்க பிஞ்சில காயாம நாங்க பின்னலாடி என்ன செய்ய என்ன செய்ய அண்ணா என்ன அந்த காலத்திலேயே என்னம்மா சுவாமி ஆட்சியிலேயே குழந்தை இல்லைன்னு அந்த அம்மா 3 பேரும் அழுதுருக்காங்க அழுதுருக்காங்க அது மட்டுமா என்ன? சாலையில 2 மரம் எனக்கு சாதிக்கா காய்க்கும் மரம் காய்க்கும் மரம் சாதிக்கா காயாமல் சனத்திலையும் தாழ்வானே தாழ்வான் முத்தத்தில 2 மரம் முருங்கக்கா காய்க்கும் மரம் முருங்கக்கா காயாமல் மூத்தோரெல்லாம் எங்களோடு சேர்க்கலையே ஆமா அது மட்டுமா சுவாமி என்னம்மா அயோத்தி நாட்டிலே என்னம்மா மேலும் எங்களுக்கு என்ன குறை இருக்கு பாருங்க என்ன